For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. நான் விஜய் படங்களே வந்து ஆக்சிடென்ட்லாம் பார்த்தது தான். எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக அதிர்ஷ்டத்தினால வந்த ஒரு ஆசம். அவருடைய செல்வாக்கு முதல்ல நிரூபிக்கணும். அவர் மாநாட்டெல்லாம் நடத்தணுமா? இன்னைக்கு வரலும் ஒரு 10 பைசா யாருக்கும் கொடுத்ததா தெரியும். இவருக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா 15,000 கோடி பேர் வரப்போறாங்களாமே அந்த மாநாடு. சந்திரமண்டலத்தில் வர்றாங்களா, செவ்வாய் கிரகத்தில் வர்றாங்களா, ஜூபிட்டர்ல இருந்து புறப்பட்டாங்க, ராக்கெட்லாம் புறப்பட்டுச்சாங்க. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் டாக்டர். எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல். சோ விஜய் அரசியலோட வரவேற்பு மக்கள் மத்தியில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரவேற்பு கிடைச்சா நல்லதுதான். பட் அவரு அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதாவது வந்து தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆறப்போ வந்து அதுல கொஞ்சம் சென்சேஷனல் டைலாக்ஸ், அதாவது அப்பவே வந்து இந்த அரசியல் சார்ந்த ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் அதுல இருந்தது படத்துல. அதனாலதான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு பேச்சு அடிபட்டதே சார். அதை பத்தி உங்க கருத்து? இதுல எனக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னா, விஜய் ஒரே டெக்னிக்கை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் வச்சிருக்காரு. அதாவது அவர் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வரும். விஜய் நடிக்கும் படத்தினுடைய ஒரிஜினல் கதாசிரியர் வழக்கு, என்னுடைய கதையை திருடி விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி விடுவார். அது ஒரு வாரத்துக்கு ஓடும். அந்த படத்துக்கு அது ஒரு ப்ரோமோ மாதிரி. அதுக்கப்புறம் அது அடிபட்டு போச்சு. அப்புறம் ஏதோ வேற ஒரு டெக்னிக் இது பண்ணாரு. அதே மாதிரி அந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஜெயலலிதா என்னை ஒழிக்க பார்த்தாருன்னு ஒரு கதையை விட்டு பார்த்தாரு. எடுபடல. ஆனா அவங்க நம்ம மிரட்டணும்னு பயந்து போயிட்டாரு. அதுதான் உண்மை. ஆமா, அவரு கூட போய் ஒரு சீன்ஸ் கூட நிறைய இணையதளங்கள்ல வந்து வெளியாயிட்டு இருந்தது. போய் அவர் வணக்கம் வச்சு ரோட்ல, அதாவது அவரை மீட் பண்றதுக்கு வந்து போனாரு. ஆனா அம்மா வந்து அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல. அவங்க வெளியிலவே வச்சு அந்த காருக்குள்ளரே உட்கார வச்சு பாத்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் இது அந்த அம்மா கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. என்ன ஜாக்கிரதை கூப்பிட்டு அனுப்பிச்சது. போனாரு. காலையில 11 மணிக்கு வர சொன்னாங்க. 11 மணிக்கு போனாரு. 4 மணி வரலும் பார்க்கவே இல்லை. போயிட்டு வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஒழிச்சு விடுவாங்க. சார், நீங்க நிறைய பேரோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் சார். அதாவது சினிமால வந்து அவருக்கு ஒரு நல்ல ஃபேம், பாப்புலாரிட்டி கிடைச்சிருச்சு. நல்ல ஓரளவுக்கு ரசிகர்களும் இருக்காங்க. பட் அதை வச்சுக்கிட்டு அரசியல்ல இவரால சத்தியமா சாதிக்க முடியாது, இவரால நின்று அந்த எதிர்ப்பை கூட வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு பல பேரோட கருத்து இருக்கு சார். சாதிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. அந்த நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்காதீங்கன்னு வேணா சொல்லலாம். அது மட்டுமே போதாதுன்னு வேணா சொல்லலாம். சாதிக்க முடியாதுன்னு சொல்ல, அதை வச்சு சாதிக்க கூட முடியும். ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அதை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அந்த பாப்புலாரிட்டி ஓட்டா மாறுமாங்கிறதான் கேள்வி. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரோட கொடி வந்து கருணாஸ் கூட சொல்லியிருப்பாரு. அதாவது மத்த கொடிகள் வந்து பார்க்கவே ரொம்ப எளிமையான முறையில இருக்கும். இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்போ செவுத்துல எல்லாம் வந்து அதை பத்தி வரையணும் அப்படின்னா கூட வந்து ஈஸியா வரைஞ்சிடலாம். ஆனா விஜயோட கொடி அந்த இதுவே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, யானை எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதுல வந்து ஏதாவது இந்த வாஸ்து இப்படி எல்லாம் போட்டா வந்து நம்ம அரசியல சாதிச்சிடலான்ற மாதிரி போட்டிருப்பாரு சார். கொடிகளை எல்லாம் அமைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கு, அசோசியேஷன் மாதிரி இருக்குது. அப்படியா சார்? ஆமா. அது உலகம் முழுவதுலயும் ஒரு புதுசா ஒரு நாடு உதயம் ஆச்சுன்னாக்கா அவங்க கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. டிசைன் பண்ணி கொடுத்து நாம ஒரு சில டிசைன்ஸ் கொடுப்போம். அவங்க வந்து அந்த டிசைன் வேற ஒரு நாட்டுக்கு இருக்குதா, வேற ஒரு கட்சிக்கு இருக்குதா, அது மாதிரி பார்த்துட்டு வந்து இதை இப்படி மாத்தி இது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பேர் மறந்துட்டேன். அந்த இதை வச்சுதான் நம்ம கொடியெல்லாம் இது பண்ணணும். இப்ப இவர் வச்சிருக்கிற கொடியை வந்து கருணாஸ் சொன்ன மாதிரி அடிமட்ட தொண்டை வந்து போன இடத்துல டக்குன்னு வரைய முடியாது. இப்ப திமுக கொடி இருக்குது, கலர், சின்னம், உதயசூரியன், யார் வேணாலும் இப்படி கையை காட்டினா சின்னம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி எளிமையா இருக்கணும். ரெட்டையில கூட கொஞ்சம் சுலபம் தான். இருந்தாலும் அதிமுக கொடியில வந்து ஒரு உருவத்தை போட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து வேற வழி இல்லாம நடுந்தர வெள்ளக்கோடு போட்டு சமாளிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்க வந்து கொடி வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க கூட வந்து பொழுது போகாத நேரத்தில் அந்த கொடியை வரைகிற மாதிரி இருக்கணும். இவங்க வந்து அஜந்தா ஓவியம் மாதிரி பண்ணி இல்ல சார். அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் கிட்ட போய் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படியெல்லாம் முறைப்படி செஞ்சாதான் உங்களுக்கு வந்து நல்ல ஜெயிப்பு காத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அந்த ஜோதிடர்கிட்டே கேட்க வேண்டியதானே ஆட்சிக்கு வருவோனா இல்லையா? அது சரி, அது கேட்டா அவங்க சொல்லிடுவாங்கல்ல. அப்புறம் இந்த செலவெல்லாம் மிச்சாயிடும்.
ஓகே. ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவரோட மாநாடு வந்து கடைசியா இப்ப ஜனவரி நடக்க போறதா வந்து பேர் அடிபட்டிருக்கு இல்லையா? சோ அது கண்டிப்பா நடக்குமா? வருஷத்தையே அவர் சொல்லாம பேசுறாரு, அதான் பிரச்சனை. ரொம்ப தெளிவா பேசுறாருன்னு சொல்ல வரீங்க. இல்ல சார், அவருக்கு இடமே கொடுக்கலையே சார், மாநாடு நடத்துறதுக்கு அவர் இடமே கொடுக்கல. இடம் ஏமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எந்த கட்சி வந்து இது பண்ணாலும் 13 இது ரூல்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் எல்லாம் இருக்குதான்னு கேக்குறாங்க. சூப்பர். இவருக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா 15,000 கோடி பேர் வர போறாங்களாமே அந்த மாநாடு. 15,000 கோடி. சந்திரமண்டலத்தில் வர்றாங்களா, செவ்வாய் கிரகத்தில் வர்றாங்களா, ஜூபிட்டர்ல இருந்து புறப்பட்டாங்க, ராக்கெட்ல புறப்பட்டுச்சாமே. இப்ப இந்த மாநாடுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், அதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? அந்த ரூல்ஸ் இவர் மீட் அப் பண்ணலையா? அந்த ரூல்ஸை இது பண்ணாம போனதுனால தான் அந்த சாமியார் வந்து ஒருத்தர் இது நடத்த உத்தரப்பிரதேசத்துல 100 பேர் செத்தாங்கல்ல, அது மேல நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணுவாங்க. ஓ, அப்ப அதாவது இவருக்கு இடம் இருக்கு. இடம் இருக்குது. இவர் அந்த ரூல்ஸை கடைபிடிக்கல. இவர் சொல்றாரு, அதான் யாரோ சொல்லியிருக்கான் 15,000 கோடி பேர் வருவார்கள். 15,000 கோடி பூலோகத்திலே கிடையாது. ஆமா, சாத்தியமில்லை. மிருகம், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் எடுத்தா கூட 15,000 கோடி இல்ல. இவர் சொல்லிவிட்டாங்க 15,000 கோடி பேர் வர்றதுக்கு இந்த இடம் பத்துமா? பத்தாது. சானிடேஷன் வச்சுக்க முடியுமா? எலக்ட்ரிசிட்டி இது பண்ண முடியுமா? கூட்ட நெரிசலை எப்படி தாங்குவேன் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. அந்த கேள்வி உடனே இதுக்கு வந்து ஒரு சினிமாக்காரர் இல்லையா, என்னை கேள்வி கேட்டு தடுக்க பார்க்குறாரு, இப்படி விளம்பரம் பண்ண. அதுல ஒரு பூமி இது கேட்கறவன் கேனையினார் தான் காதுல பூ சுத்திக்கிட்டே இருக்கு. எலி ஏரோப்ளைன் ஓட்டுதுன்ட்டா. அவ்வளவுதான். இந்த கோட்டு படம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வழக்கம் போலதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹைப்பர் பூம், அப்படி இப்படி. அதுவும் நம்ம டைரக்டர் சார், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து எல்லா ஸ்டார்ஸையும் கொண்டு வந்து அதுல போட்டு ஒரு உப்புமா கிண்டி வச்சிருக்காரு. ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க படம் ரொம்பவே நல்லா இருக்கு, ஓடும்னு. பட் உங்களோட கருத்து என்ன? என்னை பத்தி ஐடியாவே இல்லை. நான் விஜய் படங்களே வந்து ஆக்சிடென்டலா பார்த்ததுதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் வந்து யாரோட கூட்டணி வச்சா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட தனி கருத்து. அவருடைய செல்வாக்கு முதல்ல நிரூபிக்கணும். அவர் மாநாடெல்லாம் நடத்தணும். மாநாட்டுக்கு வர்ற கூட்டம் அது இது எவ்வளவு செலவு பண்ண போறாரு, இன்னைக்கு வரணும் ஒரு 10 பைசா யாருக்கும் கொடுத்ததா தெரியும். ஏன் சார், இப்போ பொதுவா நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல வந்து ஃபர்ஸ்ட் மக்களோட மக்களா இருக்கணும். நீ யாரா வேணா இருந்துக்கோ, நீ அரசியலுக்குள்ள வந்தீங்கன்னா மக்களோட மக்களா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், மக்கள் கிட்ட வந்து அந்த சுமூகமான ஒரு பேச்சு இது எல்லாமே இருந்தாதான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனா இருக்க முடியும்ன்றது மக்களோட கருத்து. ஆனா இவர் வந்து மக்கள் கிட்ட இன்னும் அந்த செலிபிரிட்டி லெவல்ல தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஜனங்களை கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீப் ஆயிடுவீங்க. உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எம்ஜிஆர் எப்பவும் மக்கள் மத்தியில இறங்கி வந்ததே கிடையாது. தன்னை வந்து ஒரு தனியாவே தான் நிற்பார். தலைவர்களோட இருக்கும்போது கூட ஒரு தனியா தான் நிற்பார். அந்த சில்க் ஜிப்பு அதெல்லாம் போட்டு பழன்னு தான் தனியா தெரியணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும். மக்கள் மத்தியில் அவர் வந்ததே கிடையாது. அவருக்கு அதுல ரொம்ப பயம் இருந்தது. யாராவது மூஞ்சல கீரல் போட்டாங்கன்னா, ஏன்னா செய்யக்கூடிய ஆட்கள் தான். புத்திசாலித்தனத்தினாலேயோ அறிவினாலேயோ திறமையினாலேயோ நடிப்பினாலேயோ அவர் வந்து அரசியலுக்கு வரல. அதிர்ஷ்டத்தினால வந்திருக்கோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். முகத்துல இருக்கிற கீரல் ஏதாவது விழுந்தோன்னா கதை கந்தல். ஒரிஜினல் முகத்தை அவர் கடைசிவர்னு காட்டலையம்மா. கடைசிவர்னு நம்ம பார்க்கலையே அவர் ஒரிஜினல் முகம் என்ன. தலைபுறம் அவளுக்கு யார் பார்த்தா ஒரு தொப்பியோடய ஒட்டிட்டாரு. அந்த தொப்பியிலேயே கொஞ்சம் சில முடிகள் எல்லாம் வச்சு அந்த ஸ்பெஷல் தொப்பியாக தெரியுமில்ல, தெரியாது. அந்த தொப்பியில வந்து முடியை வச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தலைமுடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியும். அதை தொப்பியை கழட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் முழுவடுக்க. எனக்கு அப்படி தெரியல, எங்க வீட்டுக்கு சாப்பிடும்போது தொப்பியெல்லாம் கட்டி வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அடிக்கடி வந்திருக்காரு, பார்த்துருக்கோம். தொப்பியெல்லாம் பார்த்துருக்கோம், கண்ணாடியும் கட்டிட்டு தான். சோ மக்கள் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் சீப்பா இல்லாம இருக்கும். தன்னை ஒரு அதிசய பொருளாவே காட்டிட்டு. பட் விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விஜய் அந்த மாதிரி ஒரு கலரோ ஒரு தோற்றமோ ஒரு பொலிவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. எம்ஜிஆருக்கு ஈக்குவலா அதிர்ஷ்டத்தினால வந்த ஒரு ஆசாமி தான். நடிப்பு திறமையினாலேயோ யாருக்கும் இல்லாத ஒரு அபாரமான திறமை விஜய்க்கு இருக்குதுங்கிற மாதிரி அது மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. வந்தாரு, வெற்றி படங்களில் அவர் இருந்தார். சீமான் கூட கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேரோட கருத்து சார். அதை பத்தி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதானே. இப்போ இன்னொரு ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா சார், சீமான் வந்து விஜயை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அவர் வந்து தம்பி 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 நல்ல முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சுல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரோட பாப்புலாரிட்டி அண்ட் ஃபேமை வச்சு அவரு தன்னோட தனி இதை சாதிச்சுக்கலான்னு பாக்குறாரா சார்? ஆமாமா, டெபாசிட்டாவது கிடைக்கும்ல. பாவம், இது வரல டெபாசிட்டே வாங்கல. நானும் 10 வருஷமா கட்சி நடத்துறேன். டெபாசிட் பணம் பேசிக்கொண்டே இருக்கிறேன், டெபாசிட்டே கிடைக்க மாட்டேங்குது. நான் எல்லா ஸ்டண்ட் அடிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் பேக் ஃபயர் ஆகி போச்சு.
சரி நீ வந்து என்ன அதாவது டெபாசிட்டுக்காக வழி பண்ணலாம்ல, அது கொஞ்சம் பாரு. ம். நான் சைமன், நீ ஜோசப், 2 பேருக்கு ஜீசஸ் தான் காடு. ஐயோ. இவ்வளவும் இருக்கும்போது நீ ஏன் கொஞ்சம் யோசிக்க கூடாதுன்னு கேட்டிருக்காரு. ஓகே. அதான் சொன்னேன். சோ ட்ரை பண்ணி பார்த்தா சீமானுக்கு வெற்றின்றீங்க. சீமானுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும், டெபாசிட் கிடைக்கும்ல, ஆமா அந்த வகையில ஒரு சந்தோஷப்படலாம்ல. புரியுது புரியுது புரியுது. டெபாசிட் கிடைத்தது ஒரு விழாவே கொண்டாடலாமே. ம். சீமான் கட்சிக்கு டெபாசிட் கிடைத்த வெற்றி விழா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டாடலாம். இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சார், பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அரசியல்ல நிக்கிறாரு அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு 15% வாக்கு அவருக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகவோ இல்ல அதிமுகவோ இவங்க மேல அந்த பாஜகவோ இவங்க மேல வந்து ஓட்டு போடாதவங்கன்னு இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க வந்து கண்டிப்பா இவருக்கு போடுவாங்க, யாருக்கோ போடுறது விஜய்க்கு போட்டு போவோம் அப்படின்ட்டு போடுவாங்க. சோ 15% வந்து இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். மீதி இருக்கிற வாக்கும் இவர் கிடைக்கணும்னா இவர் என்ன மாதிரியான கொள்கைகளை வந்து முன் வச்சா இவர் அந்த வாக்கை எடுக்கலாம்? ஒன்றும் தேவையில்லை. ம். 15% ஓட்டு இருக்கு, ம். இதை வச்சுட்டு வியாபாரம் பண்ண வேண்டியது. ம். 15% ஓட்டு இருக்குது, எனக்கு அவன் சீட்டு கொடுக்குறேன் அவன் சீட்டு கொடுக்குறேன்னு போய் தெருவா கூவிட்டு போனாக்க 4 கட்சி வந்து சேருவாங்க, ஒன்றா வச்சுட்டு மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது. அப்படிதான் விஜயகாந்த் ஏற்றி விட்டீங்க, போய் சேர்ந்தாரு, போய் சேர்ந்துட்டாரு. அப்ப இவரும் போய் சேர்ந்துருவாருன்றீங்க. நீங்க இப்படி 15% சொல்லி தானே அவரை தூக்கி விட்டீங்க. அழிந்தது திமுக, அழிந்தது அண்ணா திமுக, வந்து விட்டார்கள் விஜயகாந்த் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி. என்ன கொடுக்காத விளம்பரம் என்ன கொஞ்சமா கொடுத்தீங்க. திருமாவளவன் போயாச்சு, வைகோ போயாச்சு, கம்யூனிஸ்ட் போயாச்சு, இவங்க 2 பேரும் தனியா நிக்கிறாங்க. கடைசியில் ரிசல்ட் பார்த்தாக்கா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. முந்தின நிமிஷம் வரல, எலெக்ஷன் முந்தின நாள் வரல என்ன சொல்றீங்க, 1500% அதெல்லாம் போட்டு வந்து விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். விஜயகாந்த் கவர்னர் மாளிகையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறார் பதவியேற்புக்காக அப்படின்லாம் போட்டீங்க. கடைசி பார்த்தா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, மொத்த சீட்டு ஜெயிக்கல. நடிகர் கருணாஸ் அவரோட கருத்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பிரபலமான சேனல்ல. அதாவது வந்து விஜய்க்கு வந்து திடீர் அரசியல் ஆசை கிடையாது, அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசியல் வந்து அவர் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயம் இல்ல, அது எப்படிதான் அவர் வந்து சமாளிக்க போறாருன்னு தெரியல அப்படின்றாரு சார். சொல்ல முடியாதுமா. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்த போது பெரிய திமுகவில் இருந்தாருங்கிறதெல்லாம் இருக்குது. பட உலகத்துல எப்படி ஒருத்தன் மேல வரோடாம அமுக்கிறதுங்கிறத டெக்னிக்கெல்லாம் அவருக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு வந்துட முடியாதுன்னு தான் கலைஞர் நம்பினார். ஆனா அன்னைக்கு கலைஞர் செய்த சில தவறுகள் தானே எம்ஜிஆர் தூக்கி விட்டுச்சு. இல்லாட்டி போனா எம்ஜிஆர் எப்படி வந்திருப்பாரு? ஆக்சுவலா அவரை வச்சு இப்ப ரஜினி சாரே நடிச்சிட்டு இருக்கும் போது விஜய்க்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய வயசாயிடல. சோ அவர் இன்னும் நடிச்சாருன்னா பல கோடி சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கும் போது அந்த கோடிகளின் ஆசையை விட்டுட்டு தான் அவர் இண்டஸ்ட்ரி சினிமா அந்த கோடிகளின் ஆசையை விட்டுட்டு தான் அவர் அரசியலுக்கு வராரு இல்லையா. இனிமே அந்த கோடிகள் வராதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அரசியலுக்கு வர்றாரு. ஒருவேளை நிறைய கோடிகள் அரசியல்ல இருக்குமா? அன்னைக்கு சினிமா தியேட்டர்ஸ் எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு சினிமா தியேட்டர்ஸ் எவ்வளவு இருக்கு? மால்ஸ்ல தான் இருக்கு. இவருடைய விளம்பரம் போட்டாங்க, இந்த இப்ப வந்திருக்கிற படத்துக்கு எத்தனை தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டாங்க, எல்லாம் மால்ஸ்ல இருக்கிற தியேட்டர் தான். அதுதான் பிவிஆர் தியேட்டர் தான் வரிசையா போட்டிருக்காங்க. பிவிஆர் மூடிட்டானா முடிஞ்சு போச்சு. நீங்க படம் எடுக்கலாமா, பாக்குறதுக்கு தியேட்டர் இருக்கு, எங்க போடுங்க? சோ அவர் சினிமால வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு இருக்காரு. இதுக்கு மேலயும் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது, பிரயோஜனம் இல்லைன்னும் போது அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்திருக்காரு. உங்களோட நேர்மையான பதில்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.